மை டியர் டிராமா லவர்ஸ், வெல்கம் பேக் டு எம் டிராமா கிளிம்ஸ். நம்ம ஹீரோனோட வாழ்க்கையில திடீர்னு ஒரு 4 பசங்க அவளோட ப்ரொடெக்டர்ஸா வருவாங்க. அதுவும் அந்த 4 பேரும் சாதாரணமான ஆள்லாம் கிடையாது. அவங்க கிட்ட கொஞ்சம் மேஜிக்கல் பவர்ஸும் இருக்கும். இந்த 4 பேரும் நம்ம ஹீரோயினை அப்படியே ராணி மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. இதனாலேயே நம்ம ஹீரோயின் செம ஹாப்பி. அப்படி இந்த 4 பேர் யாரு, எதுக்கு இவங்க நம்ம ஹீரோயினோட வாழ்க்கைக்குள்ள வந்தாங்க, கடைசியா இந்த 4 பேர்ல யாரையான ஒரு ஆளை நம்ம ஹீரோயின் லவ் பண்ணுவாளா அப்படிங்கறது எல்லாத்தையுமே இந்த ஃபுல் டிராமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ ஓகே கைஸ், இதே மாதிரி நிறைய டிராமா கதை கேட்கணும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. சோ வாங்க கைஸ், நம்ம என்ன கதைக்குள்ள போகலாம். இப்போ ஸ்டார்டிங் எடுத்தோனையும் நம்ம ஹீரோயின் இன்னதான் காட்டுவாங்க. அவ ஸ்கூல்ல அப்படியே தூங்கிக்கிட்டு இருப்பாளா. அப்போ அங்க இருந்த ஒரு 4 பொண்ணுங்க அவளை வம்பிழுப்பாங்க. அதுல மெயினா அந்த பிங்க் கலர் ஹேர் கலரிங் பண்ணிருக்க பொண்ணு பேரு ஜெனி. அவ இப்ப அப்படியே நம்ம ஹீரோயினை பார்த்து, என்ன பணக்காரி, திடீர்னு நீ ஏழை ஆயிட்டியா, கேள்விப்பட்ட உன்னோட அம்மா இறந்து போனக்கடுத்து உனக்கு தங்கறதுக்கு வீடு இல்லாம நீ ரோட்ல தங்கிக்கிட்டு இருக்கியாமே அப்படிங்கிற மாதிரி டீஸ் பண்ணுவா. அதுக்கு நம்ம ஹீரோயினும் பொறுமையா, நான் ஒன்னும் ரோட்ல எல்லாம் தங்கல, ஒரு வேனை தான் என்னோட வீடாக்கி தங்கியிருக்கேன், அதனால ஓவரா பேசாத அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினும் பதிலுக்கு சொல்லுவா. ஆனா அப்பயும் அந்த ஜெனிங்கிற பொண்ணு அடங்காம, என்னதான் இருந்தாலும் இப்ப நீ ரோட்ல தானே இருக்க, சரி இந்தா உனக்கு செலவுக்கு காசு இல்லாம இருக்கும், அதனால இதை வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி ஒரு காயினை ஒண்ணு தூக்கி போடுவா. ஆனா அதுக்கு நம்ம ஹீரோயின் கோவப்படாம டக்குன்னு இப்ப எந்திரிச்சு, இந்த ரூபாயை வச்சு நான் என்னத்தை வாங்க, ஒரு பன்னு வாங்க கூட 5 ரூபா தேவை, இதை மட்டும் கொடுக்குற, என்ன உன்கிட்டே காசு இல்லையா அப்படிங்கிற மாதிரி அவளை கலாய்ச்சிட்டு இவ அங்க இருந்து கிளம்பலான்னு பாப்பாளா. ஆனா அப்பன்னு பார்த்து நம்ம ஹீரோயின் கால் தடிக்கி அப்படியே கீழே விழுந்துருவா. பாவம், ஹோல் கிளாஸ்க்கு முன்னாடி அசிங்கமா போயிரும். ஆனா அப்போ திடுதிப்புன்ட்டு ஒரு 4 பசங்க செம ஹேண்ட்ஸமா இந்த கிளாஸ் ரூம்குள்ள வருவாங்க. கொரியன் சாங்ஸ்லாம் ரொம்ப விரும்பி கேட்கறவங்களுக்கு இந்த பாய் பேண்ட் யாருன்னு நல்லாவே தெரியும். சோ இந்த 4 பசங்க எந்த பாய் பேண்ட்னு தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஓகே, இப்ப கதைக்குள்ள போலாம். இப்போ அந்த 4 பசங்களும் அப்படியே நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு, அதுல ஜேபின்னு ஒருத்தன் வருவான். அவன் ஃபர்ஸ்ட் அப்படியே நம்ம ஹீரோயினை தூக்கி விடுவான். அது மட்டும் இல்லாம இந்த 4 பேருக்கும் ஏதோ ஒரு பவர் இருக்கும் போல. ஃபர்ஸ்ட் அந்த ஜேபி இப்ப அப்படியே ஒரு சொடக்கு தான் ஒண்ணு போடுவான். உடனே அந்த ஜெனி பொண்ணு அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நின்றுவா. அடுத்து ஜாக்சன் சொல்லி ஒரு பையனை காட்டுவாங்க. அவனுக்கு இருக்கிற பவர் நெருப்பு போல. அவன் ஒரு சொடக்கு போட்டனையும் அங்க கலாய்ச்சிக்கிட்டு இருந்த பொண்ணு கையெல்லாம் திடீர்னு ரொம்ப சூடான மாதிரி ஆகும். அடுத்து மார்க்னு ஒரு பையனை காட்டுவாங்க. அவனுக்கு இருக்கிற பவர் லவ்வ கிரியேட் பண்றது போல. அவன் அப்படியே அங்க இருந்து 2 பொண்ணுங்களுக்கு லவ்வ கிரியேட் பண்ணி விட்டுருவான். கடைசியா இருக்கிறது யங்கு. அவனுக்கு இருக்கிறது விண்டோட பவர். அவன் ஒரு ஊதுதான் ஊதுவான். அங்க இருக்கிற பொண்ணுங்க முடியெல்லாம் அப்படியே பிச்சுக்கிட்டு போற மாதிரி செமையா காத்தடிக்கும். இந்த மாதிரி அந்த 4 பேரும் அவங்களோட பவரை சீக்கிரட்டா யூஸ் பண்ணுவாங்களா. ஆனா இந்த 4 பேர் யாரு, இவங்களுக்கு எப்படி இந்த பவர் இருக்கு அப்படிங்கிற எந்த டீடைல்ஸும் இப்போதைக்கு நம்மளுக்கு சொல்ல மாட்டாங்க. இப்ப திரும்பி நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. இப்படி கிளாஸ் ரூம்ல அசிங்கப்பட்டனால அவளுக்குன்ட்டு ஒரு சீக்ரெட் ஸ்பாட் ரூஃப் டாப்ல வச்சிருப்பா. இப்ப அந்த இடத்துக்கு போய், என்னடா இது இப்படி அசிங்கப்படுத்துறாங்க, சரி பரவாயில்ல, இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு ஜிஜிபியான மேட்டர், நம்ம வாழ்க்கையில இன்னும் நம்ம நிறைய சந்திக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவளே மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு இருப்பா. அப்போ அந்த இடத்துக்கு அந்த 4 பசங்களும் வந்துருவாங்களா. இவங்களை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின், டே யாருடா நீங்க 4 பேரும், எதுக்குடா என்னோட பிளேஸ்க்கு வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சண்டை போடுற மாதிரி கேட்டுக்கிட்டு இருப்பா. அப்போ அந்த ஜாக்சன் அப்படியே, என்னது நாங்க யாருன்ட்டு உனக்கு தெரியலையா, எங்களை மறந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்பான். ஆனா நம்ம ஹீரோயினுக்கு இவங்க யாருன்ட்டு எந்த ஒரு ஐடியாவும் இருக்காதா. உடனே, என்ன நீங்களும் என்ன கலாய்க்கிறதுக்காக வந்திருக்கீங்களா, அதுக்கெல்லாம் நான் இடம் கொடுக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வேகமா அந்த இடத்துல இருந்து ஓடிடுவா. இவ போனனையும் அந்த 4 பேரும் இப்ப அப்படியே, டே என்னடா இது, அவ நம்மள மறந்துட்டா, பேசாம நம்மளே ஸ்ட்ரைட்டா நம்ம யாருன்னு சொல்லிடுவோமா அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு அந்த ஜேபிங்கிற பையன், சேச்ச அப்பெல்லாம் நம்ம ஸ்ட்ரைட்டா சொல்லிடக்கூடாது, அது உனக்கே தெரியும்ல அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லுவான். இதுவே இன்னொரு பக்கம் இப்ப இவங்க ஸ்கூலுக்குள்ள ஒரு ஃபேன்சியான கார் ஒண்ணு வருமா. அதை பார்த்தனையும் அங்க ஸ்கூல்ல இருந்த எல்லாரும் அப்படியே அடிச்சு புடிச்சு அந்த கார் கிட்ட போவாங்க. என்னன்னு பார்த்தா இவங்க ஸ்கூல்ல படிக்கிற ஒரு 3 பசங்க ஃபேமஸான கேபாப் சிங்கரா ஆயிருப்பாங்க போல. இப்ப அவங்கள பாக்குறதுக்கு தான் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே அடிச்சு புடிச்சு அங்க போவாங்க. இப்போ அந்த கார்ல இருந்து ஒரு 3 பசங்க வருவாங்க. ஃபர்ஸ்ட் வரவன் பேரு ஜூனியர், அடுத்து இந்த ப்ளூ ஹேர் பேரு பேம் பேம், அடுத்து வரவன் பேரு யூ. இப்போ அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயினும் வருவா. என்னன்னா அவளுக்கு அந்த ஜூனியர் பையனை ரொம்ப பிடிக்கும் போல. இவன் இந்த பெரிய சிங்கர் ஆறதுக்கு முன்னாடியே இந்த ஸ்கூல்ல அதுக்கான ட்ரைனிங் எல்லாம் எடுத்து செம ஹார்ட் ஒர்க்கிங்கா பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருப்பானா. அது எல்லாத்தையுமே இவன் முதைய பார்த்திருப்பா. அப்பல இருந்து இவளுக்கு இந்த ஜூனியர் மேல ஒரு க்ரஷ் இருந்திருக்கும். அதனால இப்ப அந்த ஜூனியரை அப்படியே வச்ச கண்ணு வாங்காம பாத்துக்கிட்டே இருப்பாளா. இப்ப அந்த இடத்துக்கு அந்த மேஜிக்கல் பாய்ஸ் 4 பேர் வந்து, என்ன இங்க நின்று சைட் அடிச்சுக்கிட்டு இருக்க, கொஞ்சம் பக்கத்துல போய் பாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினை லைட்டா தள்ளுவாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் இப்ப அப்படியே ஸ்லிப் ஆகி அந்த ஜூனியர் மேலேயே போய் செமையா விழுந்துருவாளா. பாவம், இவ விழுந்ததுல அந்த ஜூனியருக்கு வயிற்றுலயே செமையா
செம்மையா அடிபட்டுரும். அவ்வளவுதான். அங்க இருக்கிற எல்லாரும் இப்ப அந்த சீன் அப்படியே போட்டோ எடுத்து நம்ம ஃபேமஸ் சிங்கர் ஜூனியரையே இவ அட்டாக் பண்ணிட்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினை பத்தி ஃபுல் சோசியல் மீடியால போட ஆரம்பிச்சிருவாங்க. அடுத்து அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோயினோட வீடை தான் காட்டுவாங்க. அவ சொன்ன மாதிரியே ஒரு வேன்ல தான் அவ இப்ப தங்கிக்கிட்டு இருக்கா. அப்போ அவளோட போன் ஓபன் பண்ணி பார்த்தா சோசியல் மீடியால பூரா இவளதான் கழுவி கழுவி ஊத்துவாங்க. இத பாக்குறப்ப நம்ம ஹீரோயினுக்கு ஏற்கனவே எனக்கு பல பிரச்சனை, இதுல இப்ப இது வேறையா, இதுக்கெல்லாம் காரணம் அந்த 4 பேர் தான் அப்படிங்கிற மாதிரி அந்த 4 பேரை இவ திட்டிக்கிட்டு இருப்பா. அப்போ அப்படியே திடீர்னு வானத்தை பார்த்து, அம்மா நீங்க மேல எப்படி இருக்கீங்க, என்ன ரொம்ப மிஸ் பண்றீங்களா, நானும் உங்களை ரொம்ப மிஸ் பண்றேம்மா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லுவா. என்னன்னா நம்ம ஹீரோயினுக்கு அவங்க அம்மா இறந்துக்கடுத்து இப்ப மொத்தமா யாருமே இல்லாம தனியா இந்த இடத்துல வாழ்றா போல. சோ இப்படியே ஃபீல் பண்ணிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேயே படுத்து தூங்கிடுவாளா. இப்ப அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு பார்த்தா இவ பக்கத்துல அந்த 4 பசங்களும் படுத்திருப்பாங்க. இது தெரிஞ்சனையும் நம்ம ஹீரோயின் இப்ப அப்படியே அலறி அடிச்சுட்டு எந்திரிப்பா. இப்ப அப்படியே கத்திக்கிட்டு, டே நீங்க 4 பேரும் இங்க என்னடா பண்றீங்க, பொறுக்கி பசங்களா, ஒரு பொண்ணு கூட வந்து தூங்குறீங்க அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருப்பா. அதுக்கு அதுல எங்கன்னு இருக்கிற ஒரு பையன், ஹே எதுக்கு இப்படி கத்துற, ஏதோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம எல்லாரும் ஒன்னா படுக்கிற மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இதை கேட்டனையும் நம்ம ஹீரோனுக்கு ஒண்ணுமே புரியாது. என்னடா உளறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பா. அதுக்கு அந்த ஜாக்சன் உடனே, ஹே உனக்கு என்ன இன்னுமா எங்களை ஞாபகம் வரல, இந்த இருக்கான் பாரு ஜேபி, இவனை நீ கிஸ்லாம் கூட பண்ணிருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். நம்ம ஹீரோனுக்கு ஒண்ணுமே புரியாது. இவங்க 4 பேர் யாரு, ஏன் இப்படி எல்லாம் உளறிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிருவா. இப்போ இதே குழப்பத்தோடயே அப்படியே டைம் பாப்பாளா. பார்த்தா ஸ்கூலுக்கு செமையா லேட் ஆயிரும். உடனே நான் உங்களை அப்புறமேல் டீல் பண்ணிக்கிறேன்டா அப்படின்ட்டு இப்ப வேகமா ஸ்கூலுக்கு தான் ஓடிக்கிட்டு இருப்பா. அப்போ வழியில ஒரு 4 பொண்ணுங்க இவளை பார்த்துட்டு, ஏ இவ தானே நேத்து ஜூனியரை அட்டாக் பண்ணவ, இவளை சும்மா விடக்கூடாது, இவளை பிடிங்க அப்படிங்கிற மாதிரி துரத்த ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ இந்த பொண்ணுங்களுக்கு பயந்துட்டு நம்ம ஹீரோயின் வேகமா ரோட்ல ஓடுவாளா. ஆனா அப்பன்னு பார்த்து கரெக்டா சிக்னல் வேற மாறிடும். இதுல ரொம்ப தூரம் ஓடி வந்தனால நம்ம ஹீரோயின் இப்ப அப்படியே மெயின் ரோட்லயே விழுந்துருவா. அங்க இருக்கிற எல்லாரும் இப்ப அப்படியே ஏ எந்திரிமா அப்படிங்கிற மாதிரி திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமா போயிரும். சே நம்மளுக்குன்ட்டு இந்த உலகத்துல யாருமே இல்லையா அப்படிங்கிற மாதிரி. அப்பன்னு பார்த்து ஒரு வண்டி வேற வேகமா இவன் மேல மோதுற மாதிரி வரும். அப்பன்னு பார்த்து கரெக்டா அந்த மார்க்குங்கிற பையன் அவனோட ஸ்கேட்டிங் போர்ட்ல அப்படியே ஒரு ஸ்கிட் அடிச்சு நம்ம ஹீரோயின் முன்னாடி வந்து நிப்பான். இப்போ அவனோட சேர்ந்து அந்த மித்த 3 பசங்களும் வந்துருவாங்களா. வந்தவங்க இப்ப அப்படியே அவங்க மேஜிக் பவரை யூஸ் பண்ணி அங்க இருக்கிற எல்லாரையும் ஒரு மாதிரி ஹாப்பி மூடுக்கு மாத்தி நடு ரோட்ல டான்ஸ் ஆட வச்சிருவாங்க. அதுக்கடுத்து அந்த ஜேபி தான் வந்து நம்ம ஹீரோயினை இப்ப அப்படியே தூக்கி விட்டு, போ சீக்கிரம் ஸ்கூலுக்கு போ அப்படிங்கிற மாதிரி பத்தி விடுவான். அதுக்கடுத்து இப்ப ஸ்கூலுக்கு போனக்கு அடுத்து பார்த்தா அங்க எப்பயுமே நம்ம ஹீரோயினை அந்த ஜெனின்ட்டு ஒரு பிங்க் கலர் ஹேர் பொண்ணு வம்பளுப்பால, அவ கேங்கோட திரும்ப நம்ம ஹீரோயினை வம்பளுக்க ஆரம்பிச்சிருவா. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு ஏதாவது ஒண்ணுனா கரெக்டா அந்த 4 பசங்களும் அந்த இடத்துக்கு வந்துருவாங்க. அதே மாதிரிதான் இப்பயும் இப்ப அப்படியே அந்த ஜேபி அந்த ஜெனி பொண்ணு கிட்ட போய், நீ ஏன் எப்ப பார்த்தாலும் இந்த இன்ன வம்பளத்துக்கிட்டே இருக்க, எனக்கு தெரிஞ்சு உனக்கு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் நினைக்கிறேன், அதனாலதான் இப்படி நீ பண்ற அப்படிங்கிற மாதிரி அவளை எதிர்த்து பேசுவானா. இது வந்து அந்த ஜெனிக்கு செமையா கடுப்பேத்தி விட்டுரும். உடனே அந்த ஜெனி இப்ப அப்படியே, உன்னை நான் அப்புறமேல் பாத்துக்கிறேன்டி அப்படிங்கிற மாதிரி அங்க இருந்து கோவமா கிளம்பிடுவா. இத பார்த்து அந்த 4 பசங்களும் செமையா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப நம்ம ஹீரோயின் இப்ப அப்படியே, இதெல்லாம் என்ன உங்களுக்கு ஃபன்னா இருக்கா, நேத்து நீங்க பண்ண வேலைனாலதான் இப்போ எல்லாருமே என்ன டார்கெட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இது பத்தாதுன்ட்டு இப்ப ஜெனியை போய் நான் உங்களை வம்பளுக்க சொன்னேனா, ஏன்டா எனக்கு பிரச்சனை மேல பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு அங்க இருந்து கோவமா கிளம்பிடுவா. இதுவே இன்னொரு பக்கம் அந்த ஜெனி பொண்ணை தான் காட்டுவாங்க. அவ இப்ப அப்படியே, என்னது எனக்கு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸா அப்படிங்கிற மாதிரி கடுப்பா ஒரு குட்டி பிளாஷ்பேக் ஒண்ணு யோசித்து பாப்பாளா. என்னன்னா நம்ம ஹீரோயின் இன்னும் இந்த ஜெனியும் சின்ன வயசுல இருந்து கிளாஸ்மேட்ஸா தான் இருந்திருப்பாங்க. எப்பயுமே நம்ம ஹீரோயின் தான் கிளாஸ்ல ஃபர்ஸ்டா வருவா, இந்த ஜெனி கிளாஸ்ல செகண்டா வருவா. இது மட்டும் இல்லாம இவங்க எந்த ஒரு டிராமா காம்படிஷன்ல சேர்ந்தாலுமே நம்ம ஹீரோயினுக்கு மெயின் ரோல் கிடைக்கும், இவளுக்கு ஏதாண்டு ஒரு சாதாரணமான ரோல் தான் கிடைக்குமா. சோ அதனால இவளுக்கு சின்ன வயசுல இருந்தே நம்ம ஹீரோயின் மேல ஏதோ ஒரு கடுப்பு இருக்கும். இப்ப அதத்தான் அந்த ஜெனி அப்படியே யோசிச்சுக்கிட்டு இருப்பா. இப்போ திரும்பி நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. இந்த 4 பசங்களை திட்டிட்டு இப்ப கோவமா ரெஸ்ட் ரூம்குள்ள வந்து உட்காந்துருப்பாளா. அப்போ திடீர்னு அவ மேல யாரோ அப்படியே தண்ணி எடுத்து ஊத்தி விட்டுருவாங்க. யாருன்னு பார்த்தா இன்னைக்கு காலையில வேற ஒரு 4 பொண்ணுங்க நம்ம ஹீரோயினை வம்பிழுத்திருப்பாங்கல்ல, அந்த பொண்ணுங்க. இப்போ அந்த பொண்ணுங்க அப்படியே நம்ம ஹீரோயினை டீஸ் பண்ணிட்டு அப்படியே செம சந்தோஷமா வெளியே வந்துகிட்டு இருப்பாங்களா. அந்த இடத்துக்கு கரெக்டா
அந்த 4 மேஜிக்கல் பசங்க வந்துருவாங்க. அவங்க வந்து என்ன நீங்க அந்த 3 கேபாப் ஆர்டிஸ்டுக்காக இன்னையே டீஸ் பண்ண ரெடி ஆயிட்டீங்களா? அந்த 3 பேர்கிட்ட அப்படி என்னதான் இருக்குன்னு எனக்கு தெரியலப்பா அப்படிங்கிற மாதிரி இந்த 4 மேஜிக்கல் பசங்களும் அந்த சிங்கர்ஸ கலாய்ச்சிக்கிட்டு இருப்பாங்களா. இதனால அந்த பொண்ணுங்க இப்ப செம கடுப்பாகி பசங்கன்னு கூட பார்க்காம இவங்க முடிய பிடிச்சு சண்டை போட ஆரம்பிச்சிருங்க. இப்படி ஒரு சண்டையானனையும் அந்த ஜாக்சன் சொல்லுவான், டே பொறுத்தது போதுண்டா, பேசாம நம்ம பவரை யூஸ் பண்ணிடலாம்டா அப்படின்ட்டு. அடுத்து இப்ப எல்லாருமே வரிசையா அவங்க பவரை யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்களா. இதுல வழக்கம் போல ஜேபி அங்க இருக்கிற ஒரு பொண்ணை ஃப்ரீஸ் பண்ணிடுவான். ஜாக்சன் அவனுக்கு இருக்கிற நெருப்பு சக்தியை யூஸ் பண்ணி அந்த பொண்ணோட கையெல்லாம் நல்லா வெந்து போற மாதிரி பண்ணிடுவான். எங்கு அங்க அப்படியே பெரிய காத்தடிக்க வச்சிருவான். கடைசியா மார்க் அவன் தான் இருக்கிறதுலே செம காமெடி. அங்க சண்டை போட்டுக்கிட்டு இருந்த 2 பொண்ணுங்களை இப்ப அப்படியே கட்டிப்பிடிக்க வச்சு ரொமான்ஸ் பண்ண வச்சிருவான். சோ கடைசியா இந்த 4 பேரும் வெற்றிகரமா எப்படியோ அந்த சண்டையில ஜெயிச்சிருவாங்க. அப்படியே அதுக்கடுத்து இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. இப்போ அவளோட வீட்டுக்கு வருவாளா. அங்க போய் பார்த்தா அந்த வேன்குள்ள இருந்த எல்லா பொருட்களையும் யாரோ தள்ளி விட்டு உடைச்சு வச்சிருப்பாங்க. இதுவுமே அந்த 4 பொண்ணுங்களோட வேலைதான் போல. இதெல்லாம் பார்த்தனையும் நம்ம ஹீரோயின், ஐயோ எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படிங்கிற மாதிரி பைத்தியம் பிடிச்சாப்புல கை காலை ஆட்டிட்டு கத்திட்டு இருப்பாளா. அப்போ அந்த இடத்துக்கு ஜேபி வந்து, என்ன புது டான்ஸ் மூவா அப்படிங்கிற மாதிரி கலாய்ச்சிக்கிட்டு இருப்பான். அதுக்கு நம்ம ஹீரோயின், டே நான் ஏற்கனவே செம்ம கடுப்புல இருக்கேன், பேசாம போயிரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல வருவா. ஆனா அதுக்குள்ள பார்த்தா அந்த பசங்க இவளை வம்பிழுத்த அந்த 4 பொண்ணுங்களையும் இப்ப வெளியே நீல் டவுன் போட வச்சிருப்பாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஒரு செகண்ட்ல அப்படியே ஷாக் ஆயிரும். அதுக்கடுத்து இப்ப அந்த 4 பொண்ணுங்களும், நாங்க உங்களை வம்பிழுத்தது தப்புதான், சாரி அப்படிங்கிற மாதிரி கேட்பாளுக. உடனே நம்ம ஹீரோயினும், சரி இனிமேல் இப்படி பண்ணாதீங்க, அது மட்டும் இல்லாம இதெல்லாம் நீங்க ஜூனியருக்காக தானே பண்ணீங்க, அந்த சிங்கருக்கே நீங்க எப்படிப்பட்ட ஒரு விஷயம் பண்ணீங்கன்னு தெரிஞ்சுன்னா கண்டிப்பா அவரே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாரு, அதனால இனிமேல் இதை இப்படி ரிப்பீட் பண்ணாதீங்க, பொழைச்சு போங்க அப்படிங்கிற மாதிரி விட்டுருவா. அதுக்கடுத்து இப்ப நம்ம ஹீரோயின், சரி என்னதான் இருந்தாலும் எனக்கு நீங்க ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, தேங்க்ஸ், இப்ப லேட் ஆயிருச்சு, நீங்க உங்க வீட்டுக்கு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. அதுக்கு அந்த 4 பசங்களும் ஓகே போயிட்டா போச்சு அப்படின்ட்டு இப்ப நம்ம ஹீரோயினோட வீட்டுக்குள்ள பாப்பாங்க. நம்ம ஹீரோயின் டக்குன்னு தடுத்து, டே உள்ள எங்கடா போறீங்க அப்படின்னு கேட்டா, நம்ம வீட்டுக்குள்ள நம்ம தானே போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு அவளும், என்னது நம்ம வீடா அப்படிங்கிற மாதிரி ஷாக்கா கேட்பா. அதுக்கடுத்து திரும்பவும் அவங்க உள்ள போலான்னு ட்ரை பண்ணுவாங்களா. உடனே நம்ம ஹீரோயின் அங்க இருக்கிற ஒரு மாப் எடுத்து, டே உள்ள வந்தீங்கன்னா தொலைச்சிரு வேண்டாம், தள்ளி போங்கடா அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருப்பா. அதுக்கு அந்த மார்க்குங்கிற பையன், நீ தானே தனியா இருக்கேன்னு ரொம்ப ஃபீல் பண்ண, அதனாலதான் உனக்காக நாங்க வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். நம்ம ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியாது. அப்பன்னு பார்த்து கரெக்டா அவளுக்கு ஒரு போன் வருமா. யாருன்னு பார்த்தா அப்ராட்ல இருக்கிற இவங்க அம்மாவோட ஃப்ரெண்டு யாரோ கால் பண்ணுவாங்க. அவங்க இப்ப அப்படியே, நான் உங்க அம்மாவுக்கு கால் பண்ணிட்டே இருக்கேன், அவளுக்கு ரீச் ஆகவே மாட்டேங்குது, சரி அதனாலதான் நான் உனக்கு கூப்பிட்டேன், என்னோட பையன் இப்ப கொஞ்ச நாளைக்கு கொரியால வந்து தங்க போறான், சோ அதனால உங்க வீட்டுக்கு தான் அவனை நான் அனுப்பிச்சு வச்சிருக்கேன், அவனை நல்லபடியா நீயும் உங்க அம்மாவும் பாத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம ஹீரோயின் எங்க அம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லதான் வருவா. ஆனா அதுக்குள்ள அந்த லேடி, சரி எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் அப்புறம் கூப்பிடுறேன் அப்படிங்கிற மாதிரி போனை வச்சிருவா. என்னன்னா நம்ம ஹீரோயினோட அம்மா இறந்ததே அந்த லேடிக்கு தெரியல போல. இப்போ இந்த விஷயத்தெல்லாம் கேட்டனையும் நம்ம ஹீரோயின் இப்ப அப்படியே அந்த ஜேபியை பார்த்து, நீ அந்த ஆன்டியோட பையனா, இவங்க என்ன உன்னோட ஃப்ரெண்ட்ஸா, அதனாலதான் இங்க என் வீட்டுக்கு வந்திருக்கீங்களா, இத ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லுவா. அதுக்கு அந்த ஜேபியும் ஏதோ ஒண்ணு சொல்ல வருவான். ஆனா அந்த ஜாக்சன் அப்படியே தடுத்துட்டு, ஆமா ஆமா கரெக்ட் தான் அப்படிங்கிற மாதிரி சமாளிப்பான். ஆனாலும் நம்ம ஹீரோயின் இப்ப அப்படியே, இங்க பாரு உங்க அம்மாக்கு இன்னும் என்னோட நிலைமை சரியா தெரியலன்னு நினைக்கிறேன், இங்க நான் மட்டும்தான் இருக்கிறேன், அதனால நீயும் உன் ஃப்ரெண்ட்ஸும் வேற எங்கேயான்னு போய் ஸ்டே பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. அதுக்கு அந்த ஜேபி இப்ப அப்படியே, எங்களுக்கு இந்த இடமே ஓகே, நீ வேணா வீட்டுக்குள்ள தங்கிக்கோ, நாங்க தான் இங்க வெளியே ஒரு பெரிய மெத்த இருக்குல்ல இங்க படுத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அந்த 4 பேருமே இப்ப இதே இடத்துல வெளியே தங்க பிளான் போட்டுருவாங்க. நம்ம ஹீரோனும் இப்ப ரொம்ப லேட் ஆனனால வேற வழியே இல்லாம, சரி இன்னைக்கு ஒரு நாளைக்கு தான் அப்படிங்கிற மாதிரி இவங்களை திட்டிட்டு அவ இப்ப அப்படியே உள்ள போயிருவா. இப்போ உள்ள போன நம்ம ஹீரோயின் ஒரு பழைய கேமராவை எடுத்து அதுல இருக்கிற வீடியோவை பிளே பண்ணி பாப்பாளா. பார்த்தா இவ சின்ன பொண்ணா இருக்கிறப்ப இவளும் அவங்க அம்மாவும் ஒன்னா ரைம்ஸ் படி ஒரு வீடியோ எடுத்திருப்பாங்க. அதை இப்ப அப்படியே நம்ம ஹீரோயின் ரொம்ப சோகமா பார்த்துட்டு அவங்க அம்மாவை ரொம்ப மிஸ் பண்ணுவாளா. இத பார்த்துக்கிட்டே அப்படியே அங்கேயே தூங்கிடுவா. இப்ப அப்படியே அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு பார்த்தா அந்த 4 பசங்களும் வீட்டுக்குள்ள இருப்பாங்க. நம்ம ஹீரோயின் ஷாக் ஆயிருவா. டே நீங்க எப்படிடா உள்ள வந்தீங்க அப்படின்ட்டு. அதுக்கு அந்த ஜாக்சன் இப்ப அப்படியே, அது
முக்கியம் கிடையாது, இப்ப இங்க சாப்பிடறதுக்கு என்ன இருக்கு அதை சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்பான். அதுக்கு நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி சோகமா மூஞ்ச வச்சுக்கிட்டு, இங்கெல்லாம் எதுவும் இல்ல, சரி வெயிட் பண்ணுங்க, நான் வேற ஏதாவது உங்களுக்கு வாங்கி தரேன் அப்படிங்கிற மாதிரி அவளோட பர்ஸை திறந்து பாப்பாளா. பார்த்தா அதுல கொஞ்சம் கூட காசே இருக்காது. இதெல்லாம் தெரிஞ்சனையும் அந்த 4 பசங்க, ஏய் கவலையை விடு, அதான் நாங்க இருக்கோம்ல, காசை ஈஸியா சம்பாரிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்ப அப்படியே ஸ்ட்ரீட்ல போய் செம்மையா டான்ஸ் ஆடுவாங்க. சோ இவங்க டான்ஸை பார்க்க அங்க நிறைய பேர் அப்படியே கூடிடுவாங்களா. உடனே இப்ப நம்ம ஹீரோயின் கையில ஒரு கேப்பை கொடுத்து போய் காசை கலெக்ட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி அனுப்பிச்சு விட்டுருவாங்க. நம்ம ஹீரோயினும் அங்க இருக்கிற எல்லார்கிட்டையும் காசை கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருப்பா. அடுத்து நல்ல கலெக்ஷன் பார்த்தோனையும் இவங்க எல்லாரும் அந்த காசை எடுத்துட்டு இப்ப மால்குள்ள போய் நிறைய ஸ்நாக்ஸ் பர்ச்சேஸ் பண்றதும் அங்க இருக்கிற கேம்ஸ் எல்லாம் விளையாடுறதும் அந்த மாதிரி செம ஃபன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் அந்த ஜேபி கூட சேர்ந்து சூப்பர் மார்க்கெட்ல பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப அவ அப்படியே பீனட் பட்டர் எடுப்பாளா. இதை பார்த்த அந்த ஜேபி இப்ப அப்படியே, ஏ என்ன உனக்கு தான் பீனட்னா அலர்ஜில, அதை போய் எடுக்கிற அப்படிங்கிற மாதிரி திரும்ப அதை வச்சிருவான். சோ இதுலயே நம்மளுக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியுது, இவங்க 4 பேருக்கும் நம்ம ஹீரோயினை பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சிருக்கு. ஆனா இந்த 4 பேரும் யாருன்னு தான் இன்னும் நம்மளுக்கு தெரியல. அப்படி இவங்க 2 பேரும் இங்க ஷாப்பிங் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப அந்த இடத்துல நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்த அந்த ஜூனியர்ங்கிற சிங்கரோட போட்டோ ஒரு இடத்துல இருக்குமா. இதை பார்த்தனே நம்ம ஹீரோயின் அப்படி செம ஹாப்பியா போய் அந்த போஸ்டர் கிட்ட போய் நின்று அப்படியே போட்டோ எல்லாம் எடுத்துக்கிட்டு இருப்பா. இதை பாக்குறப்ப அந்த ஜேபிக்கு லைட்டா கடுப்பாகும். இப்ப ஷாப்பிங் எல்லாம் முடிச்சிட்டு எல்லாரும் வீட்டுக்கு வந்துருவாங்களா. வீட்டுக்கு வந்தனையும் நம்ம ஹீரோயின், சரி நான் உங்களுக்கு ஏதாவது சமைச்சு தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. ஆனா அதுக்கு அந்த 4 பசங்க, இல்ல நீ எங்களை இங்க தங்க வச்சதே பெருசு, அதனால நீ வாட்டுக்கு ஹாயா ரெஸ்ட் எடுப்பியா, நாங்க 4 பேரும் உள்ள போய் சமைப்போமா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதை கேட்டோன்னு நம்ம ஹீரோனுக்கு செம ஹாப்பி ஆயிரும். ஆஹா, நம்மளுக்கு என்ன ராணி மாதிரி மரியாதை கொடுக்குறாங்க, ஓகே ஓகே நம்ம வாட்டுக்கு ரிலாக்ஸா ரெஸ்ட் எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி அவ வெளியே ஹாயா உட்காந்து பாட்டு கேட்டுக்கிட்டு இருப்பா. இப்போ உள்ள அந்த 4 பேரும் சமைச்சுக்கிட்டு இருக்கப்ப நம்ம ஹீரோயினோட போனுக்கு ஏதோ ஒரு மெசேஜ் வரும். அத அந்த எங்குங்கிற பையன் தான் பாப்பானா. அதை ஓபன் பண்ணி பார்த்தா, ஏய் எங்க அம்மா நேத்தே உனக்கு கால் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், நான் கொரியாக்கு வரேன், உன்னோட வீட்டுல வந்து தங்க போறேன் அப்படின்ட்டு. பட் அந்த பிளானை நான் கடைசி நேரத்துல கேன்சல் பண்ணிட்டேன், இங்க எனக்கு புதுசா ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சிருக்கா, நான் அவ கூட தான் தங்க போறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பையன் மெசேஜ் அனுப்பிச்சிருப்பான். சோ இதுலயே நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடலாம், இந்த ஜேபியா இருக்கட்டும் மித்த 3 பசங்களா இருக்கட்டும் இவங்களுக்கும் நேத்து வந்த போன் காலுக்கும் சம்பந்தமே கிடையாது. நம்ம ஹீரோயின் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கா. இப்போ இந்த சைடு ஜேபியும் அந்த யங்கும் சமைச்சுக்கிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் அந்த மார்க்கும் ஜாக்சனும் சும்மா பாலை வச்சு விளையாண்டுக்கிட்டு இருப்பாங்களா. அப்போ தெரியாதனமா அந்த பால் நம்ம ஹீரோயினோட கேமரால பட்டு அந்த கேமரா கீழே விழுந்துரும். இந்த சத்தம் கேட்டு இப்ப நம்ம ஹீரோயின் உள்ள வந்து பாப்பாளா. பார்த்தவ செம கடுப்பாயிருவா, ஏன்னா அந்த கேமரா உடஞ்சே போயிரும். அவங்க அம்மா ஞாபகத்தமா அவ இப்ப வச்சு பாத்துக்கிட்டு இருக்கதே அந்த கேமரா மட்டும்தான். இதனால இப்ப நம்ம ஹீரோயின் செம கடுப்பாகி, உங்க 4 பேத்தையும் நான் இங்க தங்கவே அலோவ் பண்ணிருக்கவே கூடாது, வெளியே போங்கடா அப்படிங்கிற மாதிரி 4 பேரையும் வெளியே பத்தி விட்டுருவா. அவங்களும் நாங்க தெரியாம பண்ணிட்டோம், அதை நாங்க பிக்ஸ் பண்ணி தரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா இப்ப கடுப்போட உச்சத்துல இருக்கிற நம்ம ஹீரோயின் டக்குன்ட்டு ஒரு பக்கெட் நிறைய தண்ணி எடுத்துட்டு வந்து இவங்க மேலேயே ஊத்தி விட்டுருவா. ஆனா இப்படி ஊத்திட்டு அவ உள்ள போயிருவா. ஆனா அடுத்து இப்போ ஒரு 3 செகண்ட் கழிச்சு பார்த்தா அந்த 4 பேரும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மறைய ஆரம்பிச்சிருவாங்க. அப்படியே இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. உண்மையிலே இந்த 4 பேர் யாரு, இவங்களுக்கும் நம்ம ஹீரோனுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம நாளைக்கு வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ ஓகே கைஸ், நாளைக்கு நான் போட போற வீடியோ உங்களுக்கு கரெக்டா நோட்டிஃபிகேஷன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுங்க. நாளைக்கு வீடியோ உங்க பாக்குறேன். அது வரைக்கும் பை.